வெல்கம் டு நான் ஸ்டாப் தமிழ் சேனல். ரெட் டீலக்ஸ் வந்துட்டு ரிவ்யூக்காக வந்திருக்கு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். 7.5 HP இன்ஜினு ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது சேல்ஸ் யூனிட் கிடையாது. டெஸ்ட் ட்ரைவ் அண்டு ரிவ்யூக்காக எடுத்துகிட்டு போகிறேன். 2 பேர். இது கலர் பெயிண்ட் பண்ணிட்டாரா? ஆமாம், நான் தான் அடிச்சு விட்டேன். சரி, ஓகே. ஒரு ஸ்டாண்டு வருது இல்லை? ஆமாம், சரி, ஓகே. வண்டி அவருக்காக எடுத்தோம். 1 மாதம் ஆச்சா நான் வண்டி எடுத்து? 1 மாதம் ஆச்சா நம்ம வண்டி எடுத்து? இந்த வண்டி எடுத்து இருக்கு. 1 மாதம் இருக்கும்ல? அது 1 மாதம் இருக்கும். சரி, ஓகே. டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு கவந்தப்பாடியிலேருந்து கோபிக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வருதுன்னா நாங்கள் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். 7.5 HP இன்ஜினோட இதை காட்டுது, தனித்தன்மையை காட்டுது. ரெட் டீலக்ஸ் ஆக்சுவலாக அது இன்னுமே வந்து பெயிண்ட் பண்ணிட்டார், ரீபெயிண்ட் பண்ணிக்கிறாரு. பட் வந்துட்டு இன்னும் இந்த மோனோகிராம் ஸ்டிக்கர்னா ஒட்டலை, சைடு ஸ்டிக்கராக ஏதோ ஒட்டலை. இந்த மவுண்டு பாருங்க, கிளச் மவுண்டு சூப்பராக இருக்குது. லேட்டஸ்ட் டேபிளில் போட்டிருக்காங்க. வண்டி வந்து அந்த 7.5ங்கரோட இன்ஜின் தனித்துவத்தை நிரூபிக்குது. நல்லா இருக்குது. இன்ஜின் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஸ்பீடா மீட்டர் வந்து ஒர்க் ஆகல. ஒரு எப்படியும் ஒரு 40 போகும். இப்போ வண்டி வந்து நல்லா இருக்குது, குதிக்கல அந்தளவுக்கு. 10 ஃபோர்க் செட்டு ரீசனபுளாக இருக்குது. பட் வந்து லைட்டாக கையில் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஃபோர்க்கு வந்து அவர் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைட்டாக லெஃப்ட் சைடு லைட்டாக ஏதாவது ஆனால் நல்லா இருக்கு. அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒயரிங் ஸ்பீடா மீட்ரு இதெல்லாம் பண்ண வேண்டியது. லைட் எரியும். டைரக்ட் ஃப்ளைவீல்லேருந்து கொடுத்துருக்காரு. ஒயரிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஓட்டிக்குவார். வண்டி வந்து அவரோட வண்டி ஆக்சுவலாக. அதனால் வந்துட்டு ஒரு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறலாம் இல்லை. ஓட்டிக்குவார். வீடு டு ஒர்க் ஷாப்பு, வெளியே எங்கேயாச்சும் போகிறேன்னா எட்டு வருவார் இனிமேல் இந்த வண்டியை. ஸ்பீடு பார்க்கலாம் எவ்வளோ போகுதுன்ட்டு. நான் மொபைல் வந்து ஹோல்ட் பண்ணுறது நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்துட்டு எனக்கு அது வண்டி ஓட்டிட்டு சில டைம் வந்து கரெக்டாக ஆள் டைமில் தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க. ஒன்வே ரோடு. ஓகே, ஜிபிஎஸ் ஆன் பண்ணியது.
ஸ்பீடு வந்து இப்போ தான் ஐம்பது 53 ஓடுது. இது மண் ரோடு. அனத்தாமல் போகுது. 40 போயிட்டுருக்கு வண்டி. ஈரோடு பஸ் போகுது. நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. டாப்பில் தான் போட்டிருக்கேன். நல்ல ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ரொம்ப ஸ்பீடாக போகாமல் பாட்டி நின்றுட்டாங்க. வண்டியை பார்த்தோன்னா புல்லட் வருது அப்படின்ட்டு. ரோடு எப்போ போடுவான்னு தெரியல. போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது 1995 மாடல்னு நினைக்கிறேன் அந்த வண்டி. கீரே ஷிஃப்ட் பண்ணல, டாப்பில் தான் போகுது. அதுதான் இதில் ஒரு வண்டியோட ஸ்பெஷலு. கியர் ஷிஃப்ட் பண்ணணுங்கிறது வந்து அந்தளவுக்கு இதில் தேவைப்படாது. 7 ஸ்பீடில் கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே அப்படியே ஓட்டிக்கலாம். ஓகே, கொத்தகுதிரை வெங்கடேஸ்வரா காலேஜ் தாண்டிட்டோம். Spotify. ஓகே, இதே போதும் ஸ்பீடு. விண்டு அதிகமாக அடிக்குது, நாய்ஸ் என்னன்னு தெரியல. வண்டி ஓட்டுறதுக்கு தெளிவாக இருக்குங்க, அப்படியே ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு.
ஃப்ரண்ட் சைடு சஸ்பென்ஷன், ரேர் சஸ்பென்ஷன்லாம் நல்லா இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. ஆரன் இல்லை, ஒயரிங் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த வண்டியில். ஒயரிங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். தென் வந்துட்டு ஸ்பீடோமீட்ரு, இன்னரு, தென் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மண்டை இருக்குல்ல, ஃபோர்க்கு மண்டை, ரேசர் கப்பு, அது கொஞ்சம் பாட் செட் வந்துட்டு கொஞ்சம் பூஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டிங் பெயிண்ட் அடிச்சிருக்காரு, பட் வந்துட்டு நல்லா குவாலிட்டி அடிச்சிருக்காரு. ஸ்டாண்டிங் பெயிண்ட் அடித்த மாதிரியே தெரில, அந்த மாதிரி இருக்கு வண்டிக்கு. இந்த பிஸ்டன் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பிஸ்டன் அடி வாங்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இது இதில் இல்லை. அதனால் பரவாயில்ல. பின்னாடி ரஞ்சித் தான் எனக்கு உட்காந்துட்டு தான் வராரு. சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக இருக்குங்க, உட்காந்துட்டுலாம் வர்றதுக்கு நல்லா அம்சமாக இருக்குது. 60 கிலோமீட்டர் பேர் ஹவரில் போயிட்டுருக்கு. என்னோடய மொபைலில் ஸ்பீடோமீட்டர் இது போட்டு வச்சுருக்கேன், அதனால் அதை பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஏர் ஹெச்பியில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா, உங்களுக்கு செயின்ஸ் பாக்கெட்டு ப்ளஸ் வந்துட்டு கிளச் பிளேட்டு, பிரேக்ஸு இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பெனியில் கொடுக்குற ஸ்டாண்டர்ட் புல்லட்டில் தர உங்களுக்கு அந்த ஷூரிட்டி பார்த்திங்கன்னா 7 HP இன்ஜின் மாட்டும் போது உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அது ஒன்று தான் இதில் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இதில் ப்ளஸ் என்னென்னா வண்டி பிக்கப் நல்லாயிருக்கும். டாப்லேயே நீங்கள் ஸ்பீட் பேக்கில் ஏறினா டாப்லேயே கீர் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அது வாட்டுக்கு இது இழுத்துட்டு போயிடும் வண்டி. ஹீல்ஸ் டிரைவுக்கு 7 HP இன்ஜின் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். வண்டி ஓட்டுறக்கே சும்மா என்ன சொல்கிறது, அனத்தாங்க போகும் வண்டி. 7 HPனா 6 செட் பண்ண முடியும், பட் வந்து இந்த 7 HPயோட பவர் வந்துட்டு 6 அந்தளவுக்கு கிடைக்காது. 6 HP உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், பட் வந்துட்டு 7 அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் தரும். அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. இந்த வண்டியில் சுத்தமாக வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ண முடியல. கைக்கிட்ட மட்டும் லைட்டாக வைப்ரேஷன் வருது. பட்டுலேயோ இல்லை நாங்கள் ஃபுட் ரெஸ்ட் இதுலேயோ அதில் வந்து வைப்ரேஷன்லாம் அந்தளவுக்கு நாங்கள் ஃபீல் பண்ணல. வண்டி பிரேக்கிங் நல்லா இருக்குது. ஓகே, ஒர்க் ஷாப் வந்துட்டோம். ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டிங்கன்னா ஏர் ஹெச்பி பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா செமையாக இருக்குது. இன்ஜின், கிளச்சு, கியர் பாக்ஸு, கிளச் சைடு ஓகே. கியர் பாக்ஸ் சைடில் வந்துட்டு கொஞ்சம் ஷிஃப்ட் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே இதில் அதெல்லாம் ரெடி பண்ணிங்க. அப்படியே சில்லறை வேலை மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயரிங்கு, தென் வந்து பேட்ரி வைக்கணும் மாட்டிருக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த இதெல்லாம் நிக்கல் போட்டிருந்தாருன்னா இன்னும் பார்க்குறக்கு வண்டி டிலக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஓகே, இது வந்து சேல்ஸு கிடையாது, ஆக்சுவலாக ரிவ்யூக்காக இந்த
இது ஓட்டினேன், வண்டியை ஓட்டினேன். அதனால் இது ரிவ்யூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புதுசாக யார் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம டீசல் புல்லட் ஓரியன்டானா நிறையா வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு வண்டியோட ரிவ்யூ, தென் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவிங், சோலோ ரைடு, வண்டி ரீஸ்டோரேஷன் எல்லா வீடியோ வந்துட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து அந்தளவுக்கு யார் போட்டிருப்பாங்க என்னன்னு தெரில, நம்ம அதிகமாக போட்டிருக்கோம். மற்ற சேனல்லையும் செக் பண்ணி பாருங்கள். ஸ்பெஷலாக டீசல் புல்லட்டில் வந்துட்டு நம்ம நிறையா போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.